எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷனை யோசிச்சு பாருங்க. ஒரு ஊர்ல ரெண்டு பேருக்கு சண்டை வருது. அதுல ஒருத்தர் ரொம்ப பலசாலி, அவர்கிட்ட நிறைய ஆயுதங்கள் இருக்கு, போர் பயிற்சியும் இருக்கு. ஆனா இன்னொருத்தவருக்கு போர் பயிற்சியும் பத்தாது, ஆயுதங்களும் இல்ல. இந்த ரெண்டு பேர்ல யாரு ரொம்ப தைரியமா இருப்பாங்க அப்படின்னு கேட்டா பயிற்சியும் ஆயுதங்களும் இருக்க அந்த நபர் தான். ஏன்னா எப்ப நம்ம கிட்ட ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற உணர்வு நமக்கு வருதோ அப்போ தைரியமும் தானாவே வந்துடும். முதல்ல என்ன பார்த்தோம்? பொறாமப்படும் போது நம்ம கிட்ட இது இல்ல அது இல்லைங்கிற உணர்வு நமக்கு உருவாகுதுன்னு. அப்போ அந்த இல்லைங்கிற உணர்வு நம்ம தைரியத்தை குறைக்குது, நம்மள பலவீனப்படுத்துது. சோ தைரியமா இருக்கணும்னா பொறாமப்படக்கூடாது. பொறாமப்படாம இருந்தாலே தைரியமா இருக்கலாம். நம்பர் 2, கடந்த காலத்தை பத்தி அதிகமா புலம்ப கூடாதுங்க. அப்படி புலம்பாம இருந்தா தைரியமா இருக்கலாம். இந்த கடந்த காலத்தை பத்தி புலம்புறவங்கள ரெண்டு வகை உண்டு. ஒருத்தர் என்னோட கடந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்துருச்சு, அது மட்டும் நடக்காம இருந்ததா நான் இப்போ ரொம்ப நல்லா இருந்திருப்பேன், அந்த தப்பு ஏன் தான் நடந்ததோ, எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் ஆச்சோ அப்படின்னு